அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி. இன்று நாம் காணும் பதிவு பெண்களுக்கான ஒரு முக்கியமான பதிவு. நமக்கே தெரியாமல் நம்ம செய்யும் தவறுகள் தான் நம் வீட்டின் வறுமைக்கு காரணம். அப்படி என்ன தவறுகள் என்றால், நம் உயிர் வாழ அவசியம் தேவைப்படுவது உணவு. அந்த உணவை சமைக்க தேவைப்படுவது அரிசி. இந்த அரிசியை நம் கையாளும் முறைகள் தான் இன்று நாம் பார்க்க போகின்றோம். வாங்க. அரிசியில் அன்னபூர்ணி தேவி அம்மாள் குடியிருப்பார்கள். இந்த அன்னத்துக்கு எப்பொழுதும் குறை வராமல் இருக்க வேண்டும் என்றால், அதற்கு நாம் அரிசி வைத்திருக்கும் அரிசி டப்பா அல்லது மூட்டையை கீழே இருக்குமாறு வைக்க வேண்டும். நாம் குனிந்தபடித்தான் அரிசி எடுக்க வேண்டும். நாம் அரிசி எடுக்கும் பொழுது முதலில் அன்னபூர்ணி தேவியை தொட்டு வணங்கி, அன்னபூர்ணி அம்மா எங்களுக்கு என்றுமே அன்னத்துக்கு எந்த குறையும் வரக்கூடாது என்று வேண்டிக் கொண்டு தான் நாம் அரிசியை எடுக்க வேண்டும். அதே போல் அரிசி இருப்பது ஆழாக்கில் தான் எடுக்க வேண்டும். பிளாஸ்டிக்கிலேயோ சில்வர் டம்ளர் என்று எந்த பொருளையும் எடுக்கக்கூடாது. அதே போல் அந்த ஆழாக்கில் எப்பொழுதும் கொஞ்சம் அரிசி இருப்பது போல் வைக்க வேண்டும். நம் அரிசி எடுக்கும் பொழுது வாயில் எடுத்து போடக்கூடாது. அப்படி போடுவதால் அன்னபூர்ணி தேவி நாம் அவமதிப்பதாக இருக்கும். அதே போல் சாதம் வடியை விட்டு 10 நிமிஷத்திலே நிமிர்த்தி வைத்து விட வேண்டும். நிமிர்த்தியவுடன் சாதத்தை தொட்டு கும்பிட வேண்டும். ரொம்ப நேரம் கவிழ்த்து வைக்கக்கூடாது. சாதம் வடித்த தட்டில் இருக்க சாதத்தை கையில் எடுத்து சாதத்தில் போட வேண்டும். தட்டி விடக்கூடாது. நாம் அப்படி தட்டுவதால் அன்னபூர்ணி தாயை தலையில் தட்டுவதற்கு சமம். அதேபோல் நமக்கு தேவையான சாதத்தை மட்டும் எடுத்து தட்டில் வைத்து சாப்பிட வேண்டும். சாதம் அதிகம் ஆகிவிட்டது என்று கீழே போடக்கூடாது. இந்த தவறுகள் எல்லாம் நீங்கள் சரி செய்தால் அன்னத்துக்கும் பணத்துக்கும் என்றுமே நம் வீட்டில் கஷ்டம் வராது. முயற்சித்து பாருங்கள். நன்றி.